சர்வம் முருகார்ப்பணம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா திசை. சரிங்களா? எல்லா ஜாதகத்துலையும் திசை வரும். அந்த திசை வந்து எத்தனை வருஷம், அடுத்து கிரகங்கள் பலன் கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு சில கிரகங்களில் எங்களுக்கு நல்ல யோகங்கள் இருக்குங்க, ஆனால் அந்த பலன்கள் எனக்கு கிடைக்கவே இல்லை, எப்போ கிடைக்கும்? சரிங்களா? இதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க, முடிஞ்சால் ஷேர் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேலே இருக்க வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம், சூரியனுக்கு வந்து 6 வருஷம் தசை நடத்துறதுக்கு. சரிங்களா? சந்திரன் வந்து 10 வருஷம் தசை நடத்தும், செவ்வாய் வந்து 7 வருஷம் நடத்தும், ராகு வந்து 18 வருஷம், குரு வந்து 16 வருஷம், சனி வந்து 19 வருஷம், புதன் வந்து 17 வருஷம், கேது வந்து 7 வருஷம், சுக்கிரன் 20 வருஷம், மொத்தம் 120 வருஷம். 120 வருஷம்னா 120 வந்து ஆயுள் காலம், மனுஷனோட சராசரி ஆயுள் காலம்னு அப்போ கொடுத்துருந்தது. இப்போ அவ்வளோலாம் இருக்கையில் இருந்தாலும் மொத்தம் வந்து ஒரு மனிதனுக்கு 120 ஆண்டுகளுக்குள்ளே திசை காலங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா திசை இருப்புன்னு சொல்லி கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் சூரியனோட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு அப்படின்னாலும் 6 வருடங்கள் முழுமையாக இல்லாமல் 4 வருடங்கள் 5 வருடங்கள் இருக்கும். காரணம், அந்த நட்சத்திரத்தங்களை வச்சு தான் அந்த 9 பாதம் சொல்லியிருக்கணும், அதை வச்சு தான் திசை முடிவாகுது. அந்த சந்திரன் கொஞ்சம் நட்சத்திரத்தோட ஒரு காவாதி தாண்டி வந்துட்டாருன்னா அப்போ என்ன ஆகுது, திசையோட பங்கு முடிஞ்சிருது. அதனால் மீதி இருக்கிறத தான் அந்த ஜாதகத்தில் போட்டிருப்பாங்க. புரிஞ்சுதா? அதுக்கு அடுத்தது திசைக்கு அடுத்தல புத்தியும் வரும். சரிங்களா? இப்போ சூரிய திசைனா அடுத்து சூரிய புத்தி கொஞ்சம் நாள் இருக்கும், அடுத்து சனி புத்தி, செவ்வாய் புத்தி, இப்படி ஒரே திசையில் புத்தியும் வரும். அந்த புத்தி ஏன் இருக்குது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு சூரிய இதில் பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு சுக்கிர திசை வருமானம் வராது. ஏன்னா 120 வயசு வேணும், 100 வயசு தாண்டினா தான் சுக்கிர திசையே வரும். அது வந்து சாத்தியமாக இல்லை. அப்போது அந்த கிரகம் என்ன செய்யணும், புத்தியை தான் பயன்படுத்தும். சரிங்களா? அதை எப்படிங்கிறது நான் இப்போ சொல்கிறேன், கேட்டுடுங்க. இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஏன் ஜாதகத்தில் வந்து கிரகம் நல்ல கிரகமாக இருக்குங்கிறாங்க, அது யோகம் கொடுக்குறாங்க, ஆனால் எனக்கு இது வரைக்கும் எந்த யோகமே வரல அப்படின்னா காரணம் அந்த கிரகத்தோட திசை வரல. சரிங்களா? அதான் காரணம். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு செவ்வாய் நல்லது பண்ணுன்னா அது செவ்வாய் திசை வந்தால் தான் பண்ணும். சரிங்களா? சும்மா எல்லா இதுலேயும் பண்ணாது. இல்லைனா செவ்வாயோட புத்தி வரணும். புத்தி வந்தாலும் எல்லா திசைகளோட புத்தியும் பண்ணாது. அந்த செவ்வாய்க்கு நட்பாவோ இல்லைனா உங்கள் ஜாதகத்துக்கு நன்மையை செய்யக்கூடிய திசையில் அதோட புத்தி வந்துச்சுன்னா தான் அது உங்களுக்கு பலனை கொடுக்கும். அதனால் உங்களோட ஜாதகத்தை முதல்ல திசை புத்தி எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் பலன்களை எடுத்துக்கணும். சரிங்களா? அதே மாதிரி திசை புத்தி கோட்சாரம், இந்த 3 நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கோட்சாரம்னா டெய்லி ராசி பலன் பார்ப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அது வந்து பார்க்கணுமான்னு கேட்டால் என்ன கேட்டால் தேவையில்லாது. ஏன்னா தசநாதனை மீறி புத்திநாதன் ஒன்றும் பண்ண முடியாது. புத்திநாதனை மீறி கோச்சார கொள்கைலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் நீங்கள் இன்றைக்கி ராசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜயோகம் அங்கே ஒன்றுமே இருக்காது. காரணம், உங்களுக்கு திசை நல்ல திசை இருந்திருக்காது, நல்ல புத்தி இருந்திருக்காது. அதனால் கோச்சார கொள்கைகள் என்ன தான் நல்லா இருந்தாலும் புத்தி சரியில்லைன்னா வேலை செய்யாது. புத்தி என்ன தான் நல்லா இருந்தாலும் திசை சரியில்லைன்னா அது வேலை செய்யாது. உங்களுக்கு நல்லா புரிஞ்சுங்க. திசையை மீறி புத்தி வேலை செய்யாது, புத்தியை மீறி கோச்சாரம் வேலை செய்யாது. சரிங்களா? அதேமாதிரி நவகிரகங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் என்றைக்குமே ஒன்றைக்கு ஒன்று பார்க்கவே பார்க்காது. சரிங்களா? நீங்கள் எல்லா கோயில்லையுமே பார்க்கலாம், எந்த நவகிரகமும் ஒன்று பார்க்காது. அதுக்கு முக்கியமான காரணம் நான் சொல்கிறது என்னென்னா, அந்த மாதிரி தான் என்ன திசை நடந்தால் என்ன புத்தி நடந்தாலும் நீங்கள் வந்து அன்றாட செய்யக்கூடிய வேலைகளை தாராளமாக செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் கடவுள் பக்தியோடு. சரிங்களா? அதேமாதிரி நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ அதான் உங்களுக்கு முதல் திசையாக வரும். இப்போது வந்து சூரிய நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா சூரிய திசை தான் உங்களுக்கு முதல் திசை. சுக்கிர நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா சுக்கிர திசை தான் முதல் திசை. சரிங்களா? இதோட அதிபதிகள் யாருங்கிறது நமக்கு இதுக்கு முன்னாடி ஜாதகத்தில் பார்த்துருக்கோம், நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அதேமாரி இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். 11வது இடத்துல இருக்க எந்த கிரகமும் தீமை செய்யாது. சரிங்களா? நம்ம ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 11ல் எந்த கிரகம் இருந்தாலும் அது ஜாதகருக்கு தீமையே செய்யாது. சரிங்களா? இப்போ நீங்கள் நட்சத்திரத்தை நமக்கு யோகம் எப்போ கொடுக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரிங்களா? அந்த திசையில் தான் கொடுக்குங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இதுக்கு இடத்துல ஒன்று பார்க்கலாம். சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு மோசமான திசை தான் நடக்குது, ஆனால் நான் பரிகாரம் பண்ணிட்டேன், அப்போ எனக்கு ஒன்றுமே செய்யாதலா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. பரிகாரம் பண்ணால் நீங்கள் பண்ண பாவத்துக்கு உண்டான கர்ம வினைகள் நின்றுங்கிறதுலாம் வாய்ப்பே இல்லாத ஒன்று. சரிங்களா? அந்த கிரகம் கொடுக்கக்கூடிய வினையை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். அப்போ பரிகாரம் நீங்கள் கூட சொல்கிறீங்க, சில இதுக்கு பரிகாரம் பண்ண, அந்த பரிகாரத்துக்கு என்ன தான் பண்ணணும்னா அந்த ஃபோட்டோவிலே காட்டியிருக்குன்னு பாருங்கள். என்ன தான் உங்களை சுற்றி மழை பெஞ்சாலும் உங்கள் கையில் ஒரு குடை இருந்துச்சுன்னா உங்கள் தலையை நனைய விடாமல் காப்பாற்றும். இப்போ அந்த மழை தான் நீங்கள் செஞ்ச பாவங்கள் உங்களுக்கு அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய கர்ம வினை. அதை நீங்கள் கையில் வச்சுருக்கிறது அந்த குடை, அதான் நீங்கள் செய்த பரிகாரமும் புண்ணியமும். அது வந்து உங்கள் தலை நனையாமல் காப்பாற்றும். அவ்வளோதான். அதுக்காக நீங்கள் பரிகாரம் பண்ணோன்னே ஃபுல்லாக எல்லாம் சரியாக போயிடுச்சு, இனிமேல் நமக்கு ராஜயோகம் தான் நினைக்கவே கூடாது. அதுக்கு வாய்ப்பே இல்லை.
அதனால் மோசமான தசை உங்களுக்கு நடக்கும்போது நிறைய புண்ணியம் செய்யுங்க. சரிங்க, இயலாதவங்களுக்கு கொடுங்க. சரிங்களா, அதாவது உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லணும்னா, நீங்கள் செய்த பாவம் உங்களை கேள்வி கேட்கும்போது நீங்கள் செய்த புண்ணியம் அங்கே பதில் கொடுக்கும். சரிங்களா, செய்த பாவம் கேள்வி கேட்டால் புண்ணியம் பதில் கொடுக்கும். அவ்வளோதாங்க. சரிங்களா, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சர்வம் முருகார்ப்பணம்.